இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட் அந்த சாப்டரில் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக் ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்ப்போம். Calculate the raw material consumed from the following details. Raw materials purchased 80,000, sale of material scrap 1,000, opening stock of raw material 12,000, closing stock of raw materials 21,000. இந்த சம் எப்படி போடணுன்ட்டு தெரியும்ல ஆல்ரெடி. இந்த சம்க்கான ஃபார்மேட் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஓகேவா? இப்போது இந்த கொஷின்லேயே ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்மேட்டில் இந்த இந்த அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் போதும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஹெட்டிங் calculation of raw material consumed, particulars rupees 2 காலம் ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. கொஷின் என்கிட்ட புக் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன் ஸ்க்ரீன். இப்போது ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. அது எப்போவுமே நம்ம செகண்ட் காலமில் தான் போடணும். ஓப்பனிங் ஸ்டாக் 82,000 கொடுத்துருக்காங்க. அது கூட பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஃபார்மேட்டில் பார்த்துருப்போம் இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது ஒரு 80,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 92,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கையும் சேல் ஆஃப் மெட்டீரியல் ஸ்க்ராப் அது ரெண்டுத்தையுமே நம்ம லெஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு காலமில் க்ளோசிங் ஸ்டாக்கும் சேல் ஆஃப் மெட்டீரியல் ஸ்க்ராப் அந்த அமௌண்ட் போட்டு அதை ஆட் பண்ணி செகண்ட் காலமில் போடணும். 22,000. அந்த 22,000 எப்படி வருதுன்னு தெரியுதா? இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி இங்கே போடுறோம். இப்போது இந்த 92,000லேருந்து 22,000 லெஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் லெஸ் பண்ணணும். இப்படி லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 70,000 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான சம் தான். அந்த ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. அப்போ தான் இந்த சம் எப்படி போடணும்னு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.